ஆர் யூ எ கிங் மேக்கர்? நீங்கள் அதாவது ஒரு அரசாங்கத்தை முடிவெடுக்க யார் நாட்டை ஆள்வது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் ஏன் மற்றவங்களை பெரிய ஆளாக்கணும், நான் கிங் மேக்கர் கிடையாது, நானே கிங் ஆகிடுவேன். நானே கிங்குனா நானே ஜெயிச்சுடுவேனே, நான் எதுக்கு மற்றவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, யாரையும் நம்பி நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணியை பற்றி கேட்குறாங்க. கூட்டணியை பற்றி உங்கள் கருத்து என்ன, நீங்கள் ஏன் ஏடிஎம்கேவோட சேரல அப்படின்னு ஒன்று. நான் ஏன் கூட்டணி சேரணும், நான் தனியாகவே ஜெயிச்சிருவேன், அப்போ எதுக்கு கூட்டணியில் சேரணும் அப்படின்ட்டார். உடஞ்சி போச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி ஐடியா இல்லை. முதல்ல என் கூட்டணி சேருவோம், அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற டோன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியாவே இல்லை, நானே தனியாக ஜெயிச்சிருவேனேங்கிறாங்க. அப்போ காங்கிரஸ்காரன் 41 சீட்டு கொடுத்தாரு, ஆட்சியில் பங்குன்னு எல்லாம் சொல்லி திமுக பயமுறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்யான்னு தெரியல. இவரே சொல்லிட்டார், கூட்டணி எதுக்கு, நான் தனியாகவே ஜெயிச்சிருவேனே அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். கரூரை பற்றி கேட்குறாங்க, அது சொல்கிறார், இப்படி ஒரு இது நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏன்னா இவ்வளோ, அதாவது அவர் சொன்னது, இவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்வாதி இந்தியாவில் எங்கேயும் இல்லை. அவன் எதிர்கட்சின்னா எலெக்ஷனில் தான் ஃபேஸ் பண்ணுவான். பெரிய திறமையாக பல திட்டங்களை சொல்லி ஓட்டுவாங்க பார்ப்பான். இங்கே மாதிரி குறுக்கு புத்தி உள்ளுக்குள்ளே ஆள் அனுப்பி கொலை பண்ணுறது, இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. அதனால் அதை பற்றி அவர் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, இன்னமும் கூட எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது, இன்னமும் அதை வச்சு எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா புதுசு இல்லை, இந்த திராவிட கூட்டம் இதெல்லாம் தெரியும். திராவிட கூட்டம்னா அதிமுகவில் இதெல்லாம் கிடையாது. இவங்க மட்டும்தான், இந்த திமுகவில் தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனம், அநியாயம், அக்கிரமம், குறுக்கு வழி எல்லாம் பண்ணுறவன் பூரா இவன் தான். இது எவனையும் அரசியல் கூடக்கூடாது, இவங்க சித்தாந்தம். நம்ம குடும்பம் மட்டும் ஆளணும், எவன் வந்தாலும் அவனை துரத்துறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ, கொலை பண்ணுறது, இது பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு. எல்லாம் வரிசையாக ஜெயிலுக்கு போக போகிறீங்க, இது பண்ண போகிறேன், வரிசையாக ஜெயிலுக்கு ரெடியாக இருங்க. அதனால் அதை தான் அவர் சொல்கிறார், நான் எதிர்பார்க்காத விஷயம் இந்த கரூர் இது தான், அதை விட்டு இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காராம். என்டிடிவியில் சொல்கிறான்.